உங்களை நீ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கீடு பண்ணது ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். சிவகங்கை மாவட்ட தலைவரை புதுமையாக பதவி ஏற்றிருக்கீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு. திமுக நண்பர்கள், உங்களோட நண்பர்கள் என்ன சொல்றாங்க? பிஜேபி வந்து பல விஷயம் சொல்கிறாங்க. இந்திய திணிக்க பார்க்குது, அதாவது தமிழகத்தோட கட்டமைப்பை மாற்ற பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட விவாதிக்க தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு கட்சியில் சப்போர்ட் எப்படி சார்? நீங்கள் புதுசாக இப்போ சின்ன வயசில் தமிழ்நாட்டில் இளம் வயசுன்னு சொல்கிறாங்க, இளம் வயசில் பதவி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மூத்த தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட தலைவர் அவங்க என்ன சொல்கிறாங்க? மூத்த தலைவர் ராஜா அண்ணன் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது சப்போர்ட்டு. மூத்த தலைவர்களுடைய சப்போர்ட்லையும் இங்கே எல்லாரும் லோக்கலில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறத வச்சு தான் வந்து சிவகங்கை மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அதனால் அவங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பதவி ஏற்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக எங்கேயும் ஏற்காத மாதிரி அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட ஆசீர்வாதத்தில் நான் வந்து நல்லா பதவி ஏற்கணும்னு சொல்லி ஏற்றீங்க. ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்து எப்படி அவங்கள வந்து அந்த மாதிரி மரியாதைப்படுத்தணும்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு நீங்களா அதை செஞ்சீங்க? அந்த விஷயம் இல்லைங்க, அது எல்லாமே வந்து ஆத்மாத்மா செய்கிற விஷயம். இது வந்து நான் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்க 67 மாவட்டத்திலே நடந்த விஷயம். எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கு முழு காரணம் இங்கே இருக்கிற தலைவர்களுடைய ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் இருக்கும். அப்புறம் தமிழகத்தில் வந்து தமிழகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வந்துடுவோம். 26 பார்க்கலாங்களா? நான் ஜோசியம் பார்க்குறது கிடையாது, உழைப்பை நாங்கள் கரெக்டாக இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம். 2026 வரலாம், அதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்தால் அதுக்கு முன்னாடியே வந்துடுவோம். அதனால் எப்போ வருவீங்க? இப்போ நம்ம பிளான் பண்ணுறது 2026. ஒருவேளை வந்து தமிழகத்தில் ஆட்சி கலந்துருச்சு, 2025 ஆகஸ்ட்லேயோ ஜூலைலேயோ வந்து தேர்தல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2025 கூட நாங்கள் வந்துடுவோம். அப்போ கவுக்க பிளானில் தான் இருக்கீங்க? யாரை கவுக்கணும்? திமுக. அவங்க கவுந்து போக போகிறாங்க. அவங்களோட கப்பல் ஓட்டையாயிடுச்சு, கவுந்து போக போகிறாங்க. சரி சார், இப்போ உங்களோட வாய்ஸுக்கு வந்து கமலாலய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ணன் அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாரு? அண்ணாமலை சார் சொல்கிறாரு, தினம் ஒரு மக்கள் பிரச்சனையை எடுக்கணும், அதுக்கு தீர்வு காண உழைக்க வேண்டும், தீர்வு காண வேண்டும், தீர்வு காண்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும், களத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிற்க வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய தாரக மந்திரம். ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டு இருக்காரு அண்ணாமலை சார். அவர் மாதிரியே நீங்களும் செயல்படணும்னு இருக்குன்னா இளமையாக உங்களை போட்டுருக்காங்களா? அப்படி கிடையாது. சிவகங்கை மாவட்டத்திற்கு இப்போ ஒரு இளமையான தலைவர் தேவை. அதுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் வந்து இது போட்டிருக்காங்களான்னு கேட்குற கேள்வியை ஃபஸ்ட் தப்பு. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். 16-17 பேர் போட்டி போட்டு அதுக்கப்புறம் அதில் 3-4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். இது வந்து நியமனம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கிளைத்தலைவர்லேருந்து தேசிய தலைவர் வரைக்கும் எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கிறது. ஜனநாயக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் தலைவர். இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் மக்கள் பிரச்சனையை வந்து இப்போ வந்து சொல்கிறீங்க, மக்கள் பிரச்சனையை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் மக்கள் பிரச்சனையை சரி பண்ணியிருந்தால் ஒருவேளை பாஜக வந்து வந்துருக்கலாமோ தமிழகத்தில்? இவ்வளோ நாளுமே நாங்கள் மக்கள் பிரச்சனையை தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எப்போதுமே மக்கள் பிரச்சனை. இப்போ சொல்கிறாங்க அரிட்டாப்பற்றி விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, மக்கள் பிரச்சனை தானே. எடுத்து நாங்கள் அதோடைய உண்மைத்தன்மையை எத்தனையோ ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தமிழகத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை. ஆனால் என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி அங்கே கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கப்பட்டார்கள்ல, அதுவும் மக்கள் பிரச்சனை தானே. நாங்கள் மக்கள் பிரச்சனையை டெய்லி எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ தான் ஊடகங்கள் கேமரா அப்படியே திருப்பிங்க. இவ்வளோ நாள் ஊடகங்கள் வந்து சினிமாலையும் சினிமாவில் நடிக்கிற நடிகைகளுக்கு அதிகமான அந்த சைடு நீங்கள் ரொம்ப இருந்துட்டு இப்போ தான் பாலிடிக்ஸ் இஸ் சேஞ்சிங் டுவர்ட்ஸ் அ ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன்ஸ் டேர்ன் ஆகும். உங்களுடைய கேமராக்களும் எங்களை நோக்கி வைக்க ஆரம்பிக்கும். செய்கைகள் நிறையா இருந்தால் கேமரா எல்லாமே திருப்போம் சார், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னதுங்க? செய்கைகள் நல்லா வரும்போது எல்லா சைடுமே திரும்பும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் கேமரா திரும்பும், கெட்ட விஷயமா இருந்தாலும் கேமரா திரும்பும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல விஷயத்துக்காக கேமரா திருப்பிங்களா, கெட்ட விஷயத்துக்காக கேமரா திருப்பிங்களா? இல்லை, எல்லா விஷயத்துக்குமே திருப்பியிருக்கோம். எப்படின்னா இப்போ எல்லாருமே 100% யாருக்குமே வந்து நல்லவங்களா இருக்க முடியாது. இது ஃபேக்ட். திமுக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் எதுவாக இருந்தாலும் சரி. உங்களுடைய அபிப்பிராயம்.
பாரதிய ஜனதா கட்சி 100% நல்ல விதமாக தான் இருக்கு நான் சொல்றேன். நீங்க இல்லைன்னா விவாதிப்போம், வாருங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். நன்றிகள். அப்புறம் மக்கள் சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட, அதை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். நல்லா எடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கோம். உங்களோட பதவிக்கும் உங்களோட திறமைக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகள். இப்போ நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம காரைக்குடி மக்கள் சுற்றுவட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இளம் தலைவர்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பொதுவாக அரசியலில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் தான் அவங்களால நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஒர்க்குக்கு தேவைனாலே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இப்போ பாலிடிக்ஸ் ஹஸ் பீன் சேஞ்ச் as a profession. ஓகேவா? இப்போ கூகுளில் ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறாங்க. என்ன சேலரியில் ஹையர் பண்ணுறாங்க? ஐஐடியில் 1 crore 2 crore. ஓகேவா? ஆனால் இன்னைக்கும் இந்தியனில் பெரிய பெரிய பிக் கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க 30 years 40 years வேலை பார்க்குறவங்க கூட அந்த சேலரினா அந்த 1 crore சேலரியோ இல்லை வந்து ஃப்ரெஷர்ஸாக ஐஐடியில் ஹையர் பண்ணுறவங்கள நம்ம வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் அ ப்ரொஃபஷன். என்ன ப்ரொஃபஷன்? இப்போது டெக்னாலஜியை இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் டுவர்ட்ஸ் அ பாலிடிக்ஸ். டெக்னாலஜியை வச்சு நீங்கள் வந்து டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறது, டேட்டா ப்ரொக்யூர் பண்ணுறது, மக்களோட மைண்ட் நரேட்டிவ் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேள்விப்பட்டு ஐபேக். ராகுல் காந்தியை விட அவருக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்போ தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்க. சொல்லு. ராகுல் காந்தியை விட, சோனியா காந்தியை விட, பி சிதம்பரத்தை விட பிரசாந்த் கிஷோருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூடவா? இல்லை. அப்புறம் ஏன் பிரசாந்த் கிஷோரை அவங்க ஹையர் பண்ணுறாங்க? அவர்கிட்ட இருக்க அந்த knowledge. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி அணுகணும்னா ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன். ஸோ இந்தியன் பாலிடிக்ஸில் எஸ்பெஷலி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆல்சோ சேஞ்ச் டுவர்ட்ஸ் தட். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி, அணுகுமுறை. அதை நீங்கள் யார் கையில் எடுத்து பண்ணாலும் அதை செய்ய முடியும். அது 75 வயசு ஆளும் பண்ணலாம், 35 வயசு ஆளும் பண்ணலாம். யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் உன்னால் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் சென்ஸ். அட் த சேம் டைம் புதுமை ஆல்சோ, த இன்னோவேஷன், இன்டர்வென்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களோட இந்த இளமையான ஆட்கள் சேர்ந்து வேலை பார்க்கும்போது the output will be flourishing. ஓகே. இன்னோவேஷனால எதிர்கட்சியில் சாட்சியெல்லாம் நம்புறீங்க. இன்னோவேஷன் புதுமையாக செய்கிறதுல எதிர்கட்சியில் வீழ்த்திடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கீங்க. 100%. We are in the politics. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பிஜேபி ஆல்மோஸ்ட் 40 to 43 years இருக்காங்க. நீங்கள் செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா you will do the same mistake. நீங்கள் புதுமையாக ஏதோ செய்யணும் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட். அதனால நாங்கள் ஆளுங்கட்சியாக வர முடியுங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்போ தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக ஏடிஎம்கே டிஎம்கேலாம் பழமையே கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வராமல் சொல்கிறீங்க. ஏடிஎம்கே எப்படி பெரிய கட்சி ஆச்சு? முதல்ல ஏடிஎம்கே எப்போ பெரிய கட்சி ஆச்சு? அது நம்ம எம்ஜிஆர் வந்து பெரிய கட்சி தானே சார்? எம்ஜிஆர் இருக்கும்போது பெரிய கட்சி, ஜெயலலிதா இருக்கும்போது பெரிய கட்சி, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எப்படி பெரிய கட்சின்னு சொல்றீங்க? ஒரு பார்ட்டை சசிகலா எடுத்துட்டு போயிட்டாங்க, சசிகலா அம்மையார் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பார்ட்டை ஓபிஎஸ் ஐயா எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு பார்ட்டை டிடிவி தினகரன் அண்ணே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இன்னொரு பார்ட்டை செங்கோட்டனே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க 4 பேரும் எடுத்துட்டு போக மிச்சம் தான் இருக்கு. இதை அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி பெரிய கட்சின்னு சொல்றீங்க? அப்படி இல்லை சார். எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியா 12 முறை தோத்துருக்காரு. ஆமா, தோத்துருக்காரா இல்லையா? தோத்துருக்காரு. அப்புறம் எப்படி பெரிய கட்சின்னு சொல்றீங்க? அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே சார். ஓட்டு இல்லைன்னா பெரிய கட்சி இல்லைன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா ஓட் பேங்க் வச்சு தான் நீங்க சொல்ல முடியும் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு. அப்போ வந்து அப்ப நாம் தமிழர் பெரிய கட்சி நீங்க சொல்றீங்களா? டிவிகே பெரிய கட்சின்னு சொல்றீங்களா? இல்லை சார், அப்படி சொல்ல வரல. இப்போ போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேம் ஓட்டு வருவாங்க. எந்த எலெக்ஷன்ல? 2016. 16 முடிஞ்சு சார். நேற்று சாப்பிட்டது நேற்று முடிஞ்சது. இல்லை சார், அதுக்கு சொல்ல வரல. மதியம் சாப்பிட்டது நேற்று மதியம் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி சார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே அக்செப்ட் பண்றேனே.
ஜெயலலிதா 2014 இருக்கும்போது அவங்க பெரிய கட்சி தான். ஆமா. ஓபிஎஸ் ஐயா தலைமையில் இருக்கும்போது அது பெரிய கட்சி தான். எப்போ ஓபிஎஸ் எடுத்து இபிஎஸ் ஐயா தலைமையை எடுத்து இவங்க 4 பேரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களோ அது எப்படி பெரிய கட்சி நீங்க சொல்றீங்க? நாங்க கேட்டது என்ன கொஸ்டின்னா, அவங்க பெரிய கட்சி, அதாவது பெரிய பிஜேபி கட்சின்னு பெரிய சொல்லாதீங்க. கட்சியா, தமிழக விட பாஜக விட பெரிய கட்சியான்னு கேட்குறோம். பாஜக பெரிய கட்சி, ஏடிஎம்கேவோட பெரிய கட்சின்னு சொல்றீங்க. திமுகவோட பெரிய கட்சி. சரி, பாரதிய ஜனதா கட்சி திமுகவை விட பெரிய கட்சி. ஏனென்றால் கும்மிடிப்பூண்டியை தாண்டினால் திமுகவுக்கு அட்ரஸ் தெரியாது. நான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் கிளைத்தலைவர் வச்சிருக்கோம், ஒன்றிய தலைவர் வச்சிருக்கோம், மாநில தலைவர் வச்சிருக்கோம், மாவட்ட தலைவர் வச்சிருக்கோம். அப்கோர்ஸ் திமுகவோட பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர். ஓவர் கான்ஃபிடென்ட். இது ஓவர் கான்ஃபிடென்ட். ஐ அம் டாக்கிங் அபௌட் ஃபேக்ட். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இல்லை அப்படி நீங்க சொல்லுங்க. அவர் தான் பிரதமர். எல்லாரும் அப்ப கும்மிடிப்பூண்டியை தாண்டி திமுகவை தெரியும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு கிளை செயலாளர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் கிளை செயலாளர் திமுக இருக்காங்கன்னு சொல்லுங்க. சார் 40 எம்எல்ஏ எம்பி போயிருக்காங்க சார். எங்க போயிருக்காங்க? சென்ட்ரல் போயிருக்காங்கல்ல சார். நீங்க மதிக்கணும்ல சார். 40 நான் பெரிய கட்சியா நாங்க 270 பேர் வச்சிருக்கோம். நீங்க 40 பத்தி பேசிட்டீங்க. இல்ல சார், தமிழ்நாடு தனி பெரும்பான்மையில 270 பேர் நாங்க வச்சிருக்கோம். நீங்க 40 பத்தி பேசிட்டீங்க. இப்ப யாரு பெருசுங்க? 40 பெருசா 270 பெருசா? 220 தான் சார். அப்புறம் ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. எது ஆரம்பம்? ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி நல்லா தான் பேசுறீங்க. நிறைய விஷயம் அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் தப்பு பண்றவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும்? எங்க சார் ஜெயிச்சாங்க? இப்போ நீங்க பேசுறது தமிழ்நாடு பேசுறீங்களா ஆல் இந்தியா பேசுறீங்க? தமிழ்நாடு தான் சொல்றேன். தமிழ்நாடு பேசுறீங்களா? கரெக்ட். ஓகே, பேசுங்க. எங்க ஜெயிச்சாங்க? திமுக 40க்கு 40 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க. ஆமா. அது மாதிரி இப்ப 2026 ஜெயிப்போம்னு சொல்றாங்க. சோ வந்து அவங்க கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி? அது வந்து அப்ப அதிமுக தோப்பாங்கன்னு சொல்றாங்களா? அவங்க தோப்பாங்களோ ஜெயிப்பாங்களோ? சார் நான் கேக்குற கரெக்டா பதில் சொல்லுங்க. திமுக நாங்க ஜெயிச்சிரோம்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக தலைவர் இபிஎஸ் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தான் ஜெயிச்சிரோம்னு சொல்றீங்க. சார் நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. அடுத்த உங்க கேள்வி நான் பதில் சொல்றேன். அப்ப அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன சொல்றாரு? அவரும் ஜெயிப்போம்ன்றாரு. நேத்து வந்த அந்த என்ன குழந்தைகள் நல வாரியம் வச்சிருக்காங்க ஒரு கட்சி, அது என்ன கட்சி? தாவேகா. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஜெயிப்போம். அப்புறம் என்ன சார் பேசுறீங்க? அவங்கள மாதிரி இவங்களும் ஒரு ஆள் சார். சரிங்க சார், ஓகே, நன்றி. இப்போ என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கேள்விகளை கேட்கணும். அதாவது நம்ம உங்கள் தொகுதி மக்கள் சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதாவது இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. உம்மளிக்குள்ளி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த 1 மாதமாகவே மக்கள் யாரும் நிம்மதியாக இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, ரெண்டு நீங்கள் பண்ணுறீங்க. அதாவது அண்ணாமலை ஒரு என்ன நடக்கணுங்கிற அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்படி இல்லையா, டிஎம்கே பண்ணுறாங்க. 2 பேர் இப்படி தான் பண்ணியிருக்கீங்க. தவிர மக்களுக்கு எந்த நடத்தா தெரியல. அப்படி பார்க்கும்போது உம்மளி கொள்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, இப்போ நீ புதுசாக காரைக்குடி ஊழல்னு ஒன்று கொண்டு வரீங்க. அது என்ன பிரச்சனை? என்ன அது? நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் கடைசி எத்தனை மாசமா பிரச்சனை இருக்கு? ஒரு மாசமான பழைய பிரச்சனைக்கு வரல. 1 மாசமா பிரச்சனை இருக்கு. நான் 1 மாசமே விடுங்க, அதுக்கு முன்னாடி இருக்க விட்டுருங்க. நான் மாவட்ட தலைவர் ஆனதுலேருந்து கேட்குறீங்க, உங்களோட கேள்வியை தானே. ஆமாம், மாவட்ட தலைவர் ஆனதுலேருந்து ஒரே பிரச்சனை. அப்படிதான் நீங்க கேட்குறீங்க. தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது யாரு? முக ஸ்டாலின் வருது. அப்ப பிரச்சனை யாரு கிரியேட் பண்றா? பாரதிய ஜனதா கட்சி. நாங்க சார் நான் கேட்கற கரெக்டா பேசுவோம். சட்ட ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு? சட்ட ஒழுங்கு முதலமைச்சர் இருக்கு. பிரச்சனைன்னு யார சொல்றீங்க? திமுகங்கிறீங்க. ஸ்டாலின் எந்த கட்சியை சேர்ந்தவர்? சார் திமுகன்னு சொல்ல வரல. அப்புறம் நான் வந்து பொதுவாக சொல்றேன். நான் என்ன கேட்குறேன்னா, அது திமுக பண்ணுதோ அதிமுக பண்ணுதோ பாஜக பண்ணுதோ அது மேட்டர் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு, மும்மொழி கொள்கைங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது. அது பிரச்சனையே கிடையாது சார். அது எப்படி சார் என் மகன் என்ன படிக்கணுங்கிறத யார் சார் டிசைட் பண்ணும்? அதான் அந்த என்னோட பொண்ணு என்ன படிக்கணும், என்ன லாங்குவேஜ், 3rd லாங்குவேஜ் என்ன படிக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்றது யாரு? உங்க பொண்ணு பண்ணுவா இல்ல நான் பேரண்டா பண்ணணும். இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்றேன். என்னோட ஒய்ஃப் ஹைதராபாத்ல பார்ன் அண்ட் ப்ராட் அப். நான் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்க. அவங்களோட அப்பா அம்மா ஆரிஜின்ஸா ஃப்ரம் தமிழ்நாடு, நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், பட் தே செட்டில்டு இன் ஹைதராபாத். சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து தெலுங்கு வந்து நல்லா படிப்பாங்க, பேசுவாங்க, எழுதுவாங்க, அங்கே படித்தாங்க. இப்போ என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் எங்கள் கிராமத்தில் இருக்காங்க. இப்போ தன்னோட மகளுக்கு தெலுங்கு சொல்லி கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறது தப்பா சரியா? முதல்ல அது பதில். எனக்கு அது சரிதான். சரி, அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கா இல்லையா?
ஆனா உங்களுக்கு சார் இருக்கா இல்லையா பதில மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷன் இருக்கா இல்லையா சார் இருக்கா இல்லையா? நிறைய ஸ்கூல்ல இருக்கு சார். எந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருக்கு? இருக்கு, எந்த ஸ்கூல்ல? பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு. எந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு? எல்லா பிரைவேட் ஸ்கூல்லயும் இருக்கு சார். சிபிஎஸ்சி ஸ்கூல்ல. என்னோட பொண்ணு மகரிஷி வித்யாலயாங்கிற ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்கிறா. இப்ப ஒரு லாங்குவேஜ் அந்த ஸ்கூல்ல வருஷத்துக்கு 30,000 40,000 ஃபீஸ். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தா நான் 1.5 லட்ச ரூபாய் பேமெண்ட் பண்ணுவேன் வருஷத்துக்கு. என்னோட தகுதிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாங்கிறது டூ மச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சரியா தப்பா? சரி. இப்போ என்னோட ஒய்ஃப் தான் வளர்ந்த தெலுங்கானால வளர்ந்ததுல தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும்னு என் ஒய்ஃப் வந்து தன்னோட குழந்தைங்க நினைக்கிறாங்க. முடியல, ஆப்ஷன் இல்லை. ஒரு சிவகங்கை மாவட்ட தலைவருக்கு மாநில தலைவர் அண்ணாமலை உடன் நெருக்கமாக இருக்கிறவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அப்போ என்னோட கிளை தலைவர் மண்டல் தலைவர், நான் வந்து படிச்சிருக்கேங்க, நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன், என் ஒய்ஃப் எம்சிஏ முடிச்சிருக்கா. எங்க 2 பேருக்குமே என் குழந்தைக்கு வேணுங்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுக்க முடியல. ஆப்ஷனே இல்லை சார். இது மாதிரி எத்தனை நபர்கள் வெளியூர்ல இருந்து இங்க வந்து இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தெலுங்கு கேங் ஒரு கேங் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சொந்த மொழி என்னது? அவங்களோட தாய்மொழி என்னது? தெலுங்கு. அவங்களோட சொந்த தாய்மொழியில எத்தனையோ பேர் சென்னையில செட்டில் ஆயிருக்காங்கல்ல. அன்னைக்கு ஒருங்கிணைந்த மதராசா இருக்கும்போது சென்னையில பிரிக்கும் போது அங்க பெருவாரியான நம்பர் வந்து தெலுங்கைட்ஸ் வந்து சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க. சென்னை, திருத்தணி, செங்கல்பட்டு இந்த ஏரியாவிலலாம் செட்டில் ஆயிருக்காங்க. இங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவகாசி, தூத்துக்குடி இந்த ஏரியாலலாம் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. ஆனா இப்ப தமிழ் முடிச்சிடறேன், தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. அவங்க தன்னோட பிள்ளைக்கு தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட தாய்மொழி என்னது? தெலுங்கு தான். நீங்க தான் பிரிச்சிங்க தமிழ்நாடு. நீங்க தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தவங்கள்ட்ட நீங்க தான் பிரிச்சிங்க. இப்படி கோடை போட்டு பிரிச்சிங்க. இங்கிட்டு இருந்தவங்களாம் தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்கவங்களாம் ஆந்திரா. நீங்க தான் பிரிச்சிங்க. இப்போ அவங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்மொழி தெலுங்கு கற்றுக் கொடுக்கலாமா கற்றுக் கொடுக்க கூடாது? அவங்க வந்து கத்துக்கிட்டா எப்படி கத்துப்பாங்க? எப்படி கத்துப்பாங்க? அது வந்து எப்படி வீட்டில் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பாராட்டணுமா? திமுகவோட வாதம் என்னன்னா, அவங்க வந்து யாரையும் கத்துக்க கூடாதுன்னு சொல்றது. மத்திய சார் எங்க கத்துக்கலாம்? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், இந்த மீடியா மூலம் ஓப்பனா டைரியா கேட்கிறேன் சார், எங்க தெலுங்கு கத்துக்கலாம்? என் பிள்ளைக்கு நான் தெலுங்கு கத்துக் கொடுக்கணும். எங்க கன்னடா கத்துக்கலாம்னு சொல்லுங்க. எங்க ஹிந்தி கத்துக்கலாம் சொல்லுங்க சார். ஆனா இவங்களோட வாதம் என்னன்னா, நீங்க மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல ஹிந்தியை திணிக்க தான் வரீங்க. அதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஆனா அப்படின்னு சொல்றது யாரு? அன்பில் தானே. ஆமா, அன்பில் படிச்சிருக்காரா? படிச்சிருக்காரா? அவரோட ஃப்ரெண்டு உதயநிதி படிச்சிருக்காரா? படிச்சிருக்காரு. அந்த மும்மொழி கொள்கைக்கு ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது எந்த இடத்துல ஹிந்தி கட்டாயம்னு சொல்லிருக்காங்க காட்டுங்க. அவங்களோட வாதம் அப்படித்தானே சார்? சார் வாதம் என்ன வேணாலும் வைக்கலாம். அதுல டாக்குமெண்ட்ல இருக்கா ஹிந்தி இஸ் கம்பல்சரி டு ரீட் அண்ட் ரைட் இன் எனி ஆல் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? டாக்குமெண்ட் இப்போ அப்படி இல்ல. இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்து ஃபியூச்சர்ல வந்து அதை கட்டாயப்படுத்திருக்கீங்க அப்படி பயப்படுறாங்க. அப்படிங்கிறது அவங்களோட அசம்ஷன். கரெக்டா? அப்படிங்கிறது உங்க அசம்ஷன். கரெக்டா? உங்க அசம்ஷனுக்குலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் புக்ல என்ன இருக்கோ அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். நீங்க இன்னைக்கு ஒன்று நினைப்பீங்க, நாளைக்கு அன்பில் பையன் பிரெஞ்சு படிக்கிற பையன் வந்து ஒன்று சொல்லுவான், அடுத்து உதயநிதி வருவாரு, அப்புறம் உதயநிதியோட பையன் வந்து ஒன்று சொல்லுவான். இதுக்கெல்லாம் இந்த அசம்ஷனுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை அந்த முன்மொழி கொள்கை அந்த புக்ல அந்த டாக்குமெண்ட்ல எந்த இடத்துல ஹிந்தி இஸ் கம்பல்சரி அப்படின்னு எந்த இடத்துல போட்டு சொல்லுங்க. சரி, மக்களுக்கு வந்து ஹிந்தி தான் அவசியமா? ஏன்னா வந்து எல்லாரும் இப்போ சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஹிந்தி இல்லாமே எல்லாருமே வந்து அவங்களோட சார், நான் வந்து அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் சார். சரி, என்னோட வந்து 300 பசங்க நாங்கள் 2010 இன்ஜினியரிங் பாஸ் பண்ணுறோம் சார். அந்த 300 பசங்களுமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால எங்களை மாதிரி மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க மேக்ஸிமம் 10% இருப்பாங்க. ஸோ 250 to 270 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. அவங்க யாருமே தமிழ்நாட்டில் இல்லை சார். 80% ஆஃப் த பீப்புள் ஆர் அவுட் சைட் தமிழ்நாடு. பெங்களூர்ல,
ஹைதராபாத்ல, டெல்லியில, இந்தோர்ல, பாம்பேல நீ இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது தமிழ்நாடு பூரா இருக்கு. நாட் ஒன்லி அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க எவனுமே தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒரு ஆர்டர் போடுங்க சார், ஹிந்தி எவனும் கத்துக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஆர்டர் போடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எவனும் தமிழ்நாட்டை விட்டு காண்டி போக வேலை பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நான் எல்லாருக்கும் வேலை தரேன். வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் பாஸ் அவுட் ஆகிறாங்க. உங்க எல்லாருக்குமே சென்னையில் நான் வந்து அறிவாலயம் பக்கத்துலேயே உங்களுக்குலாம் கம்பெனிஸ் கட்டித்தரேன், இங்கே நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லுங்க. நான் தமிழை மட்டும் படிச்சு கிடக்குறேன். எங்களுக்கு எதுக்கு சார் தலைவலி? புரியாத ஒரு லாங்குவேஜை படிக்கணும்னு, படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு எதுக்கு சார் தலைவலி? நீங்களும் வேலை கொடுக்க மாட்டீங்க. இன்ஜினியரிங் வேலை முடிச்சு உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ வந்து ஹிந்திக்காரனுக்குலாம் வேலை தெரியுங்களே, அவன் பூரா ஏன் இங்கே வர்றான் அப்படின்னு. சார் நான் ஏன் பிரச்சனையை தான் நான் பேச முடியும். ஹிந்திக்காரன் ஏன் வரான்னு அவனை கூப்பிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனை நிறுத்தி ஒரு ஆளாக கேளுங்க, ஏன்டா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, ஏன்டா இங்கே வரீங்க, ஏன்டா ஹிந்தி தெரியுமா, ஏன்டா இங்கே வரீங்கன்னு கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்வேன். அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா நீங்கள் வெளி மாநிலத்தில் வேலை கொடுத்துருவீங்க? வேலை கொடுத்துருவோம் நான் சொல்லுவேன். எனக்கு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஹிந்தியை வச்சா வேலைக்கு போகிறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் மைசூரில் போய் வேலை பார்க்க போகிறேன், டிசிஎஸ் டெல்லியில் வந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தியா உட்காந்து டைப் பண்ண போகிறேன். அங்கே போய் எப்படி சார், அங்கே போய் ரோட்டில் எப்படி சார் நான் இங்கேருந்து ஏறி அங்கே போகணும், பனர்கட்டா ரோட்லேருந்து ஏறி சில்க் போர்டுக்கு போகணும், எப்படி சார் அவன் வந்து ஒரு கன்னடா லாங்குவேஜ் தெரியாத ஒரு பையன் எப்படி சார் பேசுவான்? இப்போ மக்களுக்கு என்ன பயம்னா, ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா ஹிந்திக்காரங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்துடுவாங்க, எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை வாய்ப்பு வந்து இங்கேயும் வந்து அவங்க நிறைய இப்போவே வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் எல்லாம் வேலை வாய்ப்பு வந்துட்டா மக்கள் தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்தியன் தானே, அவன் இந்தியன் தானே, அவனுக்கு வேற சட்டம் இருக்கா இல்லை உங்களுக்கு வேற சட்டம் இருக்கா? இந்திய கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது இந்தியான்னு கட்டி பிடிச்சி அழுகுங்களா? இல்லை ஐபிஎல் ஆடும்போது அந்த அந்த சொரணம் உங்களுக்கு யாருக்கும் இல்லை? சிஎஸ்கேன்னு கத்துறீங்களா சார்? எத்தனை சிஎஸ்கே பிளேயர் சார் சிஎஸ்கேல இருக்கான்? அன்னைக்கு தெரியல அவங்களுக்கு வெளியூர்காரனு. சிஎஸ்கே டீம் கட்டி பிடிச்சி அழுகுறீங்கல்ல, தலைன்னு யாருக்கு பேர் வச்சிருக்கீங்க? தோனி. தோனி எந்த ஊர்ல, எந்த தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல சார் பிறந்தாரு? அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் சார்? ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும்? பதில் சொல்லுங்க சார். அப்ப நீங்க வந்து இந்தியான்னு ஒருங்கிணைக்கிறது ஒன்லி கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான். தோனி இது வரைக்கும் அவனாவது வடக்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தன் இங்க வந்து சொந்த காசுல பானிபூரி விற்பான், அவனை கொச்சப்படுத்தி வடக்கன்னு சொல்லுவீங்க சார். இதே மாதிரி வடக்கன் சொல்ல ஆரம்பிச்சான்னு வைங்க, அவன் அவன் ஹிந்திக்காரர் பீப்புளை விட தமிழக பீப்புள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள பூரா வர சொல்லுங்க சார். வர சொல்லிட்டு அங்கிருந்து உங்களுக்கு ஹிந்திக்காரன் வர்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. இன்ஃபோசிஸ்ல யாரு சார் டாமினேஷன் அதிகமா இருக்கா? மைசூர் இன்ஃபோசிஸ் கேம்பஸ்ல போய் கேட்டு பாருங்க, யார் இருக்கான்னு கேளுங்க. பெங்களூர் இன்ஃபோசிஸ் கேம்பஸ்ல யார் இருக்கான்னு கேளுங்க. டிசிஎஸ் யார் இருக்கான்னு கேளுங்க. சிவநாடா ரன் பண்றதுல HCL அதுல யார் இருக்கான்னு கேளுங்க. பெரும்பான்மையான தமிழர்கள் இருக்கும் சார். இதே மாதிரி நீங்க இவனை இந்திக்காரனை ட்ரீட் பண்றீங்க, வடக்கங்கிறீங்க, அவங்கிறீங்க. அவன் தொழில் பண்றான் சார். ஒருத்தன் போய் கூலிக்கு வேலை பார்க்கல சார். 300 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில் 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் வேலை பார்க்கறான் சார். தமிழை வேலை பார்க்க சொல்லுங்க, கொத்தனார் வேலை பார்க்க சொல்லுங்க. நாங்க 8 மணிக்கு தான் வருவோம், 12 மணிக்கு போயிடுவோம்னு சொல்றாங்கல்ல கொத்தனாரு, தமிழர் கொத்தனாரு. அவன்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க சார் முதல்வரை. சார் இங்க எங்களுக்கு தமிழ்நாட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை தமிழர்கள் என்கிற முறையில கிடைச்சா நாங்க ஏன் சார் வெளியில போய் வேலை பார்க்க போறோம்? இல்ல வெளியில இருக்க ஹிந்திக்காரனை கூப்பிட்டு நாங்க ஏன் சார் வேலை பார்க்கணும்? எங்களுக்கு தலையில தான் என்ன, எனக்கே ஹிந்தி தெரியாது. எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி தோட்டத்துல ஹிந்திக்காரனை வச்சு வேலை பண்ண அவங்களுக்கு தலையெழுத்தா? நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ண மாட்டீங்க, சப்ளையும் கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஹிந்திக்காரன் வரேன், கன்னடாக்காரன் வரேன், தெலுங்குக்காரன் வரேன். ஆனா இங்க இருந்து லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் போய் டெல்லியில, பாம்பேல, கல்கட்டால, மகாராஷ்டிரால, விஜயவாடால, ஹைதராபாத்ல வேலை பார்ப்பாங்க. என்ன சார் நியாயம் சார்? இந்தியா சார் நம்மளாம் ஒற்றுமையான நாடு சார்.
இது என்ன சார் புதுமையான வாதம்? ஹிந்தி தெரியக்கூடாது, தெலுங்கு தெரியக்கூடாது, கன்னடம் தெரியக்கூடாது. இப்போ நீங்க அந்த விஷயத்தை கூட உங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றீங்க ஹிந்தியில, ஏன் பாரத அன்னை வாழ்கன்னு சொல்ல வேண்டியதானே? சார் நீங்க இப்ப என்ன கேட்டுருக்கீங்க? எங்க கட்சியை பத்தி கேட்குறீங்களா, ஹிந்தி டீம் பத்தி பேசுறீங்களா? ஹிந்தி திணிப்பு உங்க கட்சி எல்லாம் சேர்ந்து தானே இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க வெளியில மக்கள். அப்ப காங்கிரஸ் இல்லையா? ஆம் ஆத்மி இல்லையா? சார் இதெல்லாம் என்ன சார் கேள்வி? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு படிச்சவங்க நீங்க கேட்குறீங்க பாருங்க. உங்க தொகுதி இந்திய மக்கள் ஐஎன்டி கூட்டணி நீங்க வைக்கிறீங்க, சொல்ல வேண்டியதானே? இஐ என்னுக்கு பதில் நேஷனலுக்கு என்ன தே தானே சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்திய கூட்டணி சொல்றீங்க சார்? இப்படிலாம் கேள்வி கேட்காங்க, சொல்லுங்க. உங்க தொகுதி மக்கள் என்ன சார் சொல்றாங்க இந்தியை பத்தி? நீங்க எது யாரும் விசாரிச்சு கேட்டீங்களா? கீழே சார் அரசியல் மக்கள் நான் எனக்கு என் வீட்டிலேயே என்னால் பதில் சொல்ல முடியல. என் வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க. நான் வளர்ந்ததுலாம் ஹைதராபாத்தில். என் மகளுக்கு தெலுங்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. நான் எப்படி சார் போய் என் தொகுதி மக்கள்கிட்ட இதே கேள்வியை 4 பேர் கேட்க மாட்டாங்களா? சார் ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க, கருத்து கணிப்பு நடத்தி தமிழ்நாட்டுல நடத்துங்க சார். நடத்தி என்ன கருத்து ஆளுங்கட்சி கணிப்பு? திமுக சொல்றது கரெக்டா தப்பான கருத்து கணிப்பா? அப்படி இல்லை, மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் எடுங்க. நீங்க வந்து இந்தியா விரும்புறீங்களா விரும்பலையா? யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல அவங்க தானே அவங்க பாயிண்ட் இல்லைன்னு சொன்னவங்க எவ்வளவு பேர் மக்கள்? எத்தனை லட்சம் மக்கள்? அது அவங்க ஒரு கருத்து கணிப்பு எந்த சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. அது அவங்க தான் சார் எடுத்துருக்காங்க சார். நீங்க நம்பர் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு தான் அதிகமா இருக்கும். இப்போ கிரிக்கெட் வந்துச்சு, அப்புறம் சிலம்பாட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ், ஷட்டில். சார் இருக்கிற விளையாட்டுலேயே இப்போ 100 விதமான விளையாட்டு. நீங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது 2 விளையாட்டு இருக்கும். ஃபுட்பால் பந்து எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க, கிரிக்கெட் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க, ஹாக்கிங்கிறது அடுத்து. இப்படி தான் இருக்குது. இப்போ 100 விதமான விளையாட்டு வந்துச்சு. அது மாதிரி ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் மட்டும் தான் கற்றுக்கணும் அப்படின்னா விளையாட்டுலேயே 100 விதமான விளையாட்டு வந்துச்சு சார். இப்போது டென்னிஸு, அது இது, குதிரை ரேஸு, என்னென்னமோ வந்துருச்சு சார். குதிரை ரேஸ்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்ப்போம். ஸ்கூலில் போனால், பெரிய ஸ்கூலில் போனால், இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போனால் குதிரை ரேஸ் இருக்காங்க, ஸ்விம்மிங் இருக்குங்கிறாங்க. சார் ஒரு விளையாட்டில் இத்தனை இருக்கும்போது ஒரு மனுஷன் பேசுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் லாங்குவேஜ் 2 தான் இருக்குன்னு எப்படி சார் நீங்கள் சட்டம் பண்ணலாம்? சார் அதை தானே சொல்கிறேன். நீங்கள் ஒரு சர்வே எடுத்து ஒரு டேட்டாவாக கொண்டு மட்டும் விசிறி அடிங்க. ஒரு ஆளுங்கட்சி என்கிட்ட பேசுகிற யார் எல்லாருமே சொல்கிறாங்க, திமுக முதல்ல அழிச்சிட்டீங்க, முதல்ல ஆளுங்கட்சியா தமிழ்நாட்டுக்கு வாங்க. இது எதுக்கு சர்வே எடுத்துக்கிட்டு சுத்தி தொடங்கணும். இங்க இருக்க முக்க விட்டுட்டு இப்ப திமுக மட்டும் தான் சொல்றாங்க. வேற எந்த கட்சி சொல்றாங்க? மக்கள் எல்லாம் ஆதரவா இருக்காங்க. வேற எந்த கட்சி சொல்றாங்க சொல்லுங்க. விஜய் சொல்றாரா? டிவிகே சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க சார். அப்புறம் ஏன் சார் டிவிகே எதுக்கு சார் ஹிந்தில படத்தை டப் பண்ணி வைக்கிறாரு? அவர் ஒரு 10 படம் ஸ்டார்டிங்ல டப்பிங் பண்ணார்ல, மகேஷ் பாபுவோட படம் தானே? ஆமா சார். ஏன் அது டப் பண்ணாரு சார்? அது தொழில் சார், அது வேற சார். என்ன தொழில் சார்? அது வேற. அவரோட வாழ்வாதாரத்துக்கு வேணுமோ டப் பண்ணார்ல. ஏன் தமிழ் படத்தை 2 படத்தை டப் பண்ண வேண்டியதானே? ஒரு 2010 2020 4 to 2010 எத்தனை படம் சார் மகேஷ் பாபு படத்தை தெலுங்குல டப் பண்ணாரு சார்? அப்படின்னா இப்போ புதுசா ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது 15 மொழிகளில் திரையிடப்படும். எதுக்கு சார் அப்போ டெல்லியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு ஹிந்தியில் டப் பண்ணி? இவங்க மட்டும் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறாங்க கூட கடைசி வரைக்கும் இப்படியே அண்ணே வாழ்க ஐயா வாழ்கன்னு போஸ்ட் ஓட்டுவாங்க. ஹிந்தி நடிகை கூட யாருமே நடிக்கலையா? அவரு உங்க விஜய் நடிகை கூட நடிக்கலையா? அப்புறம் அப்ப வேணாமா உனக்கு ஹிந்தி லாங்குவேஜ் வேணான்ட்டு இல்லை. அப்புறம் நீ ஹிந்திக்காரன் கொடுக்குற பணம் மட்டும் உனக்கு இங்கிக்குதோ? அப்புறம் என்ன ஹிந்தி தெரியல அப்படிங்கிறது? நான் சொல்றது இந்தியை மட்டுமே பேசல, இந்தியாவில் இருக்க அனைத்து லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க படிக்கலாம்னு சொல்லுவோம். அது இந்திய மட்டும் நீ இல்லை சார். பழைய பஞ்சாங்கம் தெரியுமா? பாட்டி காலத்தில் இருக்குல்ல, 1970 60களில் பழைய பஞ்சாங்கத்தை திமுக புரட்டினாங்களா? அதே அரசியல இந்த டிவிக்கில் இந்த விஜய் காமெடி அதை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்லை. என்ன சார் அவர் கட்சியில புதுமை இருக்கு? என்ன புதுமை இருக்கு சொல்லுங்க? கொள்கை கிடையாது. தலைவர்கள் இங்கே இருந்து கொஞ்சம், அங்கே இருந்து கொஞ்சம், அங்கே இருந்து கொஞ்சம், அங்கே இருந்து கொஞ்சம், அங்கே இருந்து கொஞ்சம், 5 தலைவர்கள் இருக்கு. என்ன சார் சார்? வேலு நாச்சியார், நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். வேலு நாச்சியார் ஜெயந்திக்கு இது வரைக்கும் விஜய் எத்தனை தடவை வந்திருக்காரு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வேலு நாச்சியார் நீ தலைமை ஏற்றிருக்கீங்களா? வேலு நாச்சியார் ஜெயந்திக்கு எத்தனை தடவை இது வரைக்கும் விஜய் வந்திருக்காரு சொல்லுங்க சார். அவர் தான் ஒரு ஆபீஸ்ல இருந்து படம்லாம் வச்சு
புதுலாம் சார் நான் இப்ப கேட்கல, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போடுற நாடகத்தை கேட்கல. அது வந்து நீங்க இந்த படத்துக்கு நடிக்கிற மாதிரி நாடகம் கோட் ஷூட் போடும்ல, போலீஸ் ட்ரெஸ் வேணா போலீஸ் ட்ரெஸ், டான்ஸ் ஆடும்போது வேற ட்ரெஸ் கழட்டி போய் கேட்கல. உன்னோட தலைவி உன்னோட தலைவன் வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் கேட்டுதானே? உனக்கு வயசு நீங்க எவ்வளவு? நான் விஜய்க்கு என்ன வயசு? 47 50 50 ஆகுது. இந்த 50 வருஷத்துல சிவகங்கை வேலுநாச்சியார் ஜெயந்திக்கு நீ எத்தனை நேரம் வந்திருக்க? சொல்லு, பதில் சொல்லு. முதல்ல பதில் சொல்லு. சிவகங்கை மண்ணில் இருந்து நான் கேட்கிறேன், நீ எப்படி அவங்கள வேலுநாச்சியாரை நீ பயன்படுத்துவ? நீ ஆனா அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி வந்தாருன்னா நிறைய கூட்டம் போடுவாங்க, அவருக்கு லேட் ஆகும், அந்த நேரத்துல அவர் மக்கள் பணியை செஞ்சிருவாரு. செலிபிரிட்டி எப்ப சார்? 2000 தானே. அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை நடிச்ச போய் பாக்குறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. இதுவரை டிவியில பேசிருக்கியா வேலுநாச்சியாரை பத்தி? சரி, இன்டர்வியூ கொடுத்துருக்கியா ஏதாவது வேலுநாச்சியாரை பத்தி? ஏதாவது புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல பேசிருக்கியா வேலுநாச்சியாரை பத்தி? அது என்ன அதாவது வந்து கட்சியே அன்னைக்கு தான் பேர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அன்னைக்கு வேலுநாச்சியார் படம் இந்த ஓரத்துல இருக்கும். என்ன சார் நாடகம் அது? இதுக்கு 4 பேர் வேற பின்னாடி சுத்திக்கிறாங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க சார். எந்த மக்கள் சார்? அவர் மாநாட்டு வந்து கூட்டத்தை பாத்தீங்களா? ஆமா, விஜய் சார் கூத்தாடி பார்க்க போனா உங்களுக்கு கூட்டம் வராம என்ன வரும்? அவரே தான் சொல்றாரு, கூத்தாடி நீங்க கலாய்க்கிறீங்க, ஆனா அப்படிதான் சார் கூத்தாடிங்கிற கலாய்க்கிறீங்க சார், அது தொழில் சார். கூத்து கட்டுறவங்க பேர் கூத்தாடி. தான் சொந்த தொழிலை கூட கலாய்க்கிறேன்னு சொல்ற ஒரு ஆளா போய் வருங்கால சிஎம்னு சொல்றீங்க. கூத்தாடிங்கிறது கலாய்க்கிற வேர்டு கிடையாதுங்க, அது உங்களோட தொழில். அந்த தொழில் பண்றத கலாய்க்கிறேன்னு சொல்றாங்க. இவர் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்க போறோம், வருங்கால முதல்வர். என்ன சார் பேசு? வருங்கால முதல் என்ன சார் என்ன சார் சேவை பண்றாரு? மக்கள் சேவை. ஒரு படத்துல 40 நிமிஷம் நடிப்பாரா? 40 நிமிஷத்துக்கு 200 கோடி ரூபாய் பணம் வாங்குறவர் சேவை பண்றாங்க. பதில் சொல்லுங்க. அதுவும் மக்கள் மன்றம் வச்சிருந்தாரு, அதுல நிறைய நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 40 நிமிஷம் அவர் ஸ்கிரீன் ஃபுல் 2.5 மணி நேரம் படத்துல 40 நிமிஷம் ஸ்கிரீன்ல வருவாரா? இந்த 40 நிமிஷத்துல நடிக்கிறதுக்கு 200 கோடி ரூபாய் பணம் வாங்குறவர் மக்கள் சேவை பண்றவரா? இனிமேதானே தெரியும், இப்பதானே. சரி சார், அவர் கீழே எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்த்துட்டு இருக்காரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பெரிய ஆளா இருக்காங்க? சொல்லுங்க சார். சார் விஜய் வந்து அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா சார்? யாரு வேணாலும் ஜனநாயக முறையில் 18 வயசு கிராஸ் ஆயிடுச்சுன்னா அரசியலுக்கு வரலாம். நான் வரும்போதே வருங்கால முதல்வர் கூட்டம் பெருசா சேர்ந்துருச்சு சார், போராட்டம் சொல்லுங்க களத்துல இருந்து சார். வரும்போது அப்படிதான் சார் வரணும். கட்சி ஓட்ட ஆரம்பிக்கிறானா இலக்கு என்ன சார்? முதலமைச்சர் இலக்கு நோக்கி தானே எல்லாரும் வருவாங்க. அதாவது அறிவிக்கிறாரு. இதுல இருந்து முதலமைச்சர் இலக்குக்கு வர்றவங்க எவனும் சர்வே ஆக முடியாது. மக்களுக்கு பணி செய்யறவங்க மட்டும் தான் சர்வே ஆக முடியும். அது ஓகே சார். அப்புறம் அவர் அறிவிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அது இலக்கை தானே ஃபர்ஸ்ட் சொல்லும். அந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். இலக்குங்கிறது வந்து முதலமைச்சர் ஆகுது கிடையாது சார். எம்ஜிஆர் வந்து வரும்போது முதலமைச்சரா உள்ள வரல, மக்கள் ஆதரவுல அவர் பெரிய ஆளானார். ஜெயலலிதா அம்மா உள்ள வரும்போது முதலமைச்சர்னு வரல, மக்கள் ஆதரவு பெற்றாங்க. மோடி ஐயா வந்து உள்ள வரும்போது நாங்கள் முதலமைச்சர் ஆகுங்கிறக்கா வரல, மக்கள் ஆதரவு, மக்கள் பணி செய்தார்கள், சேவை செய்தார்கள், அதனால முதலமைச்சர் ஆனாங்க. நான் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி 5 தலைவர்கள் போட்டிருக்காங்க, அதில் வேலுநாச்சியார் கேள்வி கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க. அவர்னாலே பதில் சொல்ல முடியாது சார். வேலுநாச்சியார் ஃப்ரெண்டு குயிலும் ஒருத்தங்க இருந்தாங்க, அவருக்கு அப்படி ஒரு கேரக்டரே அது தெரியாது. விஜய்க்கு குயிலி தானே எரிச்சுக்கிட்டாங்க, அப்படி ஒரு கேரக்டரே அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? யாருக்கு? வேலுநாச்சியாரை பற்றியே தெரியாதுன்னு சொல்லுவேன். ஒரு குயிலியை பற்றி எப்படி தெரியும் அவருக்கு தெரியும் சொல்றீங்க? ஒவ்வொரு ஜாதிலையும் ஒரு ஆளை எடுத்து போட்டா தலைவர். என்ன சார் இன்னொன்று சொல்ல கேவலமா இருக்கு. பெரியாரை வந்து கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் விட்டுட்டு மற்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறோம். அப்போ வந்து ஒரு பெண்ணு யாரு கூட வேணாலும் உடலுறவு வச்சுக்கலாம்னு பெரியார் எழுதியிருக்காரு. அப்போ அவர் ஏற்றுக்கிறாருங்க. அவர் தான் முக்கியமான விஷயங்களை கொள்கைகளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன கொள்கை? இதுவும் அது அவர் சொன்ன கொள்கையில் ஒன்று தானே. வளர்த்த பிள்ளைய அவனா தாலி கட்டிப்பான சார்? அசிங்கமா இல்லை? அசிங்கமா இல்ல? நானா அந்த டயத்துல இருந்திருந்தேன்னா போஸ்கோ சட்டத்துல தூக்கி உள்ள போட சொல்லிருப்பேன். வளர்த்த பிள்ளை எப்படி சார் தாலி கட்டுவீங்க? இதெல்லாம் என்ன சார் நரேட்டிவ் நீங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா எதுனா நரேட்டிவ் செட் பண்ணுவீங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிட்டு தராங்க, இந்த பெரியார் அவர் தான் வந்து பெண்களுக்கு
வாழ்வுரிமை, பெண்கள் முன்னேற்றத்துக்கு காரணம். வேலுநாச்சியார் தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் பேசிட்டு இருந்தாலும் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா பெரியார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க? வேலுநாச்சியார் தான் இருந்தாங்க. அப்போ வேலுநாச்சியாருக்கு யார்? பெரியாருக்கு ஐயா சொல்லி கொடுத்தாரா? ரோட்ல வந்து போராடணும்னு குயிலிக்கு யார் சொல்லி கொடுத்தாரு போராட்டத்துக்கு வந்த? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல பெண்களை பூரா அடைச்சு வச்சிருந்தாங்க. பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் உத்வேகம் வந்துச்சு. அது வந்துச்சுன்னு பேசுறீங்கல்ல, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வேலுநாச்சியார் போரிட்டாங்களா இல்லையா? ஆங்கிலேயர் எடுத்து போரிட்டாங்கல்ல, அவங்களுக்கு எந்த பெரியார் வந்து பாடம் எடுத்தாங்க? குயிலி வந்து தன்னுடைய தலைவியை காப்பாற்றுறதுக்காக தன்னைத்தானே எரித்து கொண்டு இது ஆயுத குடங்களை கூச்சாங்கல்ல, ஆங்கிலேயருடைய ஆயுத குடங்களை கூச்சாங்கல்ல, அந்த வீரத்தை எந்த பெரியார் சார் குயிலிக்கு சொல்லி கொடுத்தாங்க? யாரை சார் முட்டாளாக்குறீங்க? 75 வருஷம் ஆண்டது யாரு தமிழ்நாட்டை? மு.க. கருணாநிதி என்பவர் தானே. கருணாநிதி என்பவர் தானே ஆண்டது. குயிலியோட பாடத்தை ஏன் தமிழக புத்தகத்துல கொண்டு வரல சொல்லுங்க, வச்சுக்கோங்க. ஏன் வேலுநாச்சியாரோட பாடத்தை வாழ்க்கை வரலாறு தமிழ வரலாற்று புத்தகத்துல கொண்டு வரல சொல்லுங்க. வரலாற்றை மறைத்தது யார்? நாங்களா? பாரதிய ஜனதா கட்சியா? முடியல. சொல்லுங்க. நீங்க தானே தமிழ்நாட்டை ஆண்டது. அன்பில் மாதிரி ஏதோ ஒரு கல்வித்துறை அமைச்சர் தானே தமிழகத்தில் இருந்தது. இப்போ குயிலியோட வாழ்க்கை வரலாறையோ, வேலுநாச்சியாரோட வாழ்க்கை வரலாறையோ, மருதுசகோதரோட வாழ்க்கை வரலாறையோ, முத்துராமலிங்க தேவரையாவோட வாழ்க்கை வரலாறையோ ஏன் வரலாற்று புத்தகத்துல ஏத்தலைன்னு சொல்லுங்க. போய் சொல்லுங்க. இது யாரோட தப்பு? தமிழ் வளர்க, நாங்க பில்டிங்க்கு மேல தமிழ் வளர்கன்னு வைப்போம், தமிழுக்காக நாங்க உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம் சொல்றீங்கல்ல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழக வரலாற்றை உங்களுக்கு தெரியுமா? தமிழக வரலாற்று இது நான் சொன்னா 4 தலைவர்களை தாண்டி 5வது 6வது தலைவர் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலேயர் எதிர்த்து போராடியவர்கள் வஉசி. ஓகே, நீங்களே சொல்லுங்கல்ல சார். தெரியாது சார் யாருக்குமே. இவனுங்க வரலாற்றை அழிச்சிட்டானுங்க சார். தமிழ்னு இவங்க ஆட்சிக்கு வர்றக்கா தமிழ்னு முட்டாளாக்குறாங்க சார். இவங்களுடைய ஸ்டைலு தான் சார். அதனால வந்து இவங்களோட நரேட்டிவ்லாம் உடஞ்சிடும் சார். ரொம்ப நாளைக்குலாம் இவங்களோட நரேட்டிவ் இருக்கு சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அதனால ஹிந்தி திணிப்பு அதில் இருக்குதா? ஹிந்தி வந்து இப்போ மும்மொழி கொள்கைகளை உள்ளே வந்துருச்சுன்னா ஹிந்தி வந்து திணிக்கப்படுமா, இல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா லாங்குவேஜ் வந்து மக்கள் வந்து? தமிழ்ங்கிறது தாய்மொழி. அது வந்து இது வந்து மும்மொழி கொள்கை ஆல் ஓவர் இந்தியாவில் சார். தாய்மொழி எதுவோ கட்டாய மொழி படித்தாங்க. அதுக்கு அடுத்த மொழி இங்கிலீஷ் படித்தாங்க வேலைவாய்ப்புக்காக, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுங்கிறக்காக. 3வது மொழியாக நீங்கள் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனி லாங்குவேஜ். ஃப்ரெஞ்சு கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பையன் தெலுங்கு ஸ்பானிஷ் கூட படிக்கணும்னு நினச்சாருன்னா தெலுங்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பானிஷ் கூட படிக்கலாம் சார். இப்போ அவைலபிலிட்டி இல்லை, இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இல்லை, பணக்கார ஸ்கூலில் இருக்கு. இதான் எங்களோட. அப்போ நீங்கள் வந்து திணிக்க போகிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்க போகிறாங்க. அவ்வளோதான்.